இப்போ மீடியா நீங்க எல்லாருமே வந்து நீங்க இங்க கூடி இருக்கீங்க, இங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா சிம்பு அப்படின்ற ஒரு நடிகர் அப்படின்றதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கரெக்ட், உண்மைதான். அதுக்கு வந்து இந்த இமேஜ் இத்தனை நாள் நடிச்சதுனால ஒரு நடிகன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கு. சைலன்ஸ் பிளீஸ். அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதனால எல்லாரும் வந்திருக்கீங்க. அதெல்லாம் மீறி இன்னைக்கு நான் வந்து இங்க வந்திருக்கிறது வந்து ஒரு சிலம்பரசன், ஒரு நடிகன், ஒரு ஸ்டார், இதெல்லாம் மீறி வந்து இப்போ நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, இதுதான் என்னோட வீடு, சோ இதுதான் என்னோட ஊரு, இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய கலாச்சாரம், இதுதான் நான் பேசுற இந்த மொழி தான் தமிழ், இந்த மொழி தான் நான் வந்து பிறந்து வளர்ந்து நான் கத்துக்கிட்ட மொழி, என்னோட தாய்மொழி இந்த தமிழ். எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களுக்குன்னு தாய்மொழி இருக்கு, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் அப்படின்றது நான் என்னதான் வந்து இங்க பிறந்திருந்தாலும் தமிழ்னா என்ன, தமிழோட அருமை என்ன, தமிழ் வந்து எப்பேற்பட்ட ஒரு மொழி, தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலிருந்து தமிழ் வந்திருக்கு அப்படின்ற இந்த ஒரு அருமை பெருமை எல்லாம் எனக்கு ஸ்கூலோ பள்ளிக்கூடமோ வெளியில இருக்கிறவங்களோ சொல்லிக் கொடுக்கல. என்னுடைய தாய் தகப்பனான பர்டிகுலரா சொல்லணும்னா தமிழை நேசிக்கக்கூடிய என்னுடைய தகப்பன், என்னுடைய குருநாதர் எனக்கு சின்ன வயசுல இருந்து தமிழ் 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 தமிழ்னு சொல்லி ஊட்டி வளர்த்திருக்காரு. அப்ப கூட நான் நினைப்பேன், அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படி இருந்தா இவருக்கு வந்து ஒரு தமிழ் மேல வந்து அப்படி ஒரு பற்று அப்படின்னு. அப்படி வந்து இன்னைக்கு இந்த இன்டர்நெட் காலத்துல பார்க்கும்போது சொன்ன மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து தமிழுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்திருக்கு. ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டியில வந்து ஒரு பேர்டு நியமிக்கிறாங்க, அதாவது பீகாக் வந்து ஒரு ஸ்பெஷல் பேர்டு இன் இந்தியா அப்படின்னு. ஏன் நேஷனல் பேர்டா இந்தியா இது பீகாக்க வந்து சூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்டு. அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜா சூஸ் பண்ணும்போது ஹிந்தி சூஸ் பண்றாங்க. அப்ப இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ அண்ணா அவர்கள் அதான் நான் சொன்னேன், இஃப் ஐ எம் நாட் ராங், அப்போ ஒரு நேஷனல் லாங்குவேஜ் போது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ் தான் வரணும். அப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். சோ தட் ஹாஸ் டு பி த நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு குரல் கொடுத்தாருன்னு நான் கேட்டதை வச்சு சொல்றேன். அப்ப இல்ல எல்லாருமே வந்து ஹிந்தி தான் பேசுறாங்க த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னும் போது, அப்ப த்ரூ அவுட் இந்தியா காக்கா தான் இருக்கு. சோ காக்கா தான் நேஷனல் பேர்டா இருக்கணும், ஏன் பீகாக் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்ப என்ன புரியுதுன்னா, அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மொழியில அத ஒரு தாய்மொழியா கொண்டு நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கும் போது முதல்ல எனக்கு வந்து ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பாரம்பரியமா நான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில பிறந்ததுனால எனக்கு இந்த தமிழை பத்தியும் தமிழ் கல்ச்சரை பத்தியும் தமிழை பத்தியும் நான் ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தியோ இல்ல பிரெஞ்சோ எந்த லாங்குவேஜும் இல்லாமல் செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு தமிழ் தான் கொடுத்தாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் வந்து நான் ஆக்சுவலா ஒழுங்கா படிச்சேன். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா வந்து எப்படியும் நம்ம ஹீரோ ஆக போறோம், ஒரு நாள் நடிகன் ஆக போறோம், இனிமே நம்ம போயிட்டு படிச்சு என்ன கிளிக்க போறோம்ன்றதுனால நான் படிக்கிறத வந்து பெருசா கவனிக்கல. சில பேர் நான் முட்டாள்னு கூட நினைச்சுக்கலாம், எனக்கு படிப்பு வரலன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்கிட்ட ரிப்போர்ட் கார்டும் இருக்கு. தமிழ்ல 99 அவுட் ஆஃப் 90, 100 அவுட் ஆஃப் 99, 100 அவுட் ஆஃப் 100 போத் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் தமிழ்லயே வந்து ரெண்டு இதுலயுமே 99, 100, 99, 100 இதுதான் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாங்கியிருக்கேன். அப்படி இந்த தமிழை வந்து எங்க அப்பா சொன்னாருன்றதுக்காகவோ இல்ல என்ன போர்ஸ் பண்ணாங்கன்றதுக்காகவோ இல்ல, படிக்கும் போதே எனக்கு அந்த தமிழ் மேல ஒரு ஆர்வம். என்ன இருந்தாலும்
ஒரு மழை பெய்யுதுன்னா தண்ணி விழும், தண்ணி விழும்போது ஒரு தண்ணி போய் கடல்ல விழும், ஒரு தண்ணி போய் சாக்கடையில விழும், ஒரு தண்ணி போய் ஒரு வீட்டு மாடியில விழும், ஒரு தண்ணி போய் எங்க வேணா விழும். அந்த தண்ணி எங்க உழுதுன்றது தான் விஷயம். சாக்கடையில விழுந்தா அது சாக்கடை தண்ணி ஆகுது, கடல்ல விழுந்தா அது கடல் தண்ணி ஆகுது. அந்த மாதிரி இந்த மண்ணுல நான் விழுந்து ஒரு மனிதனாக இந்த மண்ணில் பிறந்ததுனால நான் ஒரு தமிழனா இருக்கேன். முதல்ல நான் ஒரு மனிதன் தான், அதுக்கப்புறம் தான் நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் நான் இந்தியன், அதுக்கப்புறம் தான் நான் என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். முதல்ல நான் மனிதன். மனிதனுக்கு அப்புறம் என்னோட இனம் என்ன அப்படின்னா என்னோட தமிழ் தான். ஏன்னா அதுதான் என்னுடைய தாய் தகப்பன் எல்லார்கிட்டையும் நான் பேசக்கூடிய மொழி. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, நான் ஒரு சிலம்பரசன், நான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இந்த தமிழ்ல தமிழ் பேசி ஒரு தமிழ் நடிகனா நான் நடிச்சு நான் சம்பாரிச்ச பணத்தால தான் இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க. நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு இந்த இடமும் இத்தனை மைக்கும் இத்தனை கேமராவும் இவ்வளவு மீடியாவும் என்னை சுத்தி எனக்கு கொடுத்தது என்னுடைய தாய்மொழி தமிழ். அது இல்லனா எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ரெண்டாவது, இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, நான் ஒரு நடிகன். சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு பஞ்ச் டைலாக் பேசிட்டு போற ஒரு பையன். இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ஒரு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனை தமிழர்களுக்கு. அது அடுக்கிக்கிட்டே நீங்க போலாம். காவிரி பிரச்சனைன்னு, இலங்கையில நம்மள போட்டு இது பண்ணாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட தமிழ் பிரச்சனைகள். அது நீங்களே லிஸ்ட் போட்டுக்கோங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனையும் வரும்போதும் உள்ளுக்குள்ள ஒரு ஆக்டரா கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தமிழ் இந்த நாட்டில் பிறந்த ஒரு தமிழனா பிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண ஒரு ஆளா இது என்னடா, இது எப்ப பாரு நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, இதுக்கு எப்படிதான் நம்ம குரல் கொடுக்கறது, இதுக்கு எப்படிதான் நம்மளுடைய ஆதங்கத்தை நம்ம தெரிவிக்கிறது. இப்ப ஸ்ரீலங்கால போட்டு அத்தனை பேரை கொள்றாங்க, என்ன பண்றது? அதுக்கு நான் போயிட்டு அங்க போய் கண்ணை பிடிச்சிட்டு நான் சண்டை போட முடியுமா? முடியாது. இல்ல இங்க நான் போராட்டம் நடத்தினா உடனே சிம்பு உடனே அரசியலுக்கு வராரு அப்படின்னு ஒரு இது கட்டும். எந்த விதத்துல தான் நான் போராடுறது? சரி, என்ன விட்டுருங்க, நான் ஒரு நடிகன், சரி நான் போனா எனக்கு அரசியல் இதுன்னு. ஒரு வீட்டுல ஒரு பாத்திரம் வளர்க்குற ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரு, ஏதோ ஒரு இந்த வேலைக்கு போற ஒருத்தருக்கு, ஒரு கார்பெண்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு உணர்வு இருக்கு, தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நான் குரல் கொடுக்கணும். எங்க போய் குரல் கொடுக்கிறது? ஒரு அரசியல்வாதிகளோ இல்ல ஒரு அரசியல் கட்சியோ ஒரு கட்சி சார்ந்த அவங்க குரல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எந்த விதத்தில் குரல் கொடுக்கிறது? சரி, ஓகே, போராட்டம் நடத்துறோம். அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஒன்னு, ரோட்ல எல்லாரும் போவோம், கையில ஒரு கொடி புடிச்சிட்டு, எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு அது தேவை, இதுக்காக நாங்கள் போராடுகிறோம். இல்ல உண்ணாவிரதம். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் போராட்டம் உண்ணாவிரதம். ஏன்னா போராடுறவங்க உண்மையா நேர்மையா ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அவங்க சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு எவனாவது கேள்வி கேட்க போறானா, இல்ல எவனா குரல் கொடுக்க போறானா? ஏதாவது நடக்க போதா? எதுவுமே நடக்க போறது இல்லை. அதுக்கு அவங்க உண்ணாவிரதம்ன்ற பேர்ல தன்னைத்தானே அவங்க வதச்சுக்கிறாங்க. அதனால என்ன நடக்க போகுது? பல போராட்டங்கள் பல காலங்களாக, எவ்வளவோ போராட்டங்களாக விதவிதமா அரசியல் ரீதியாக இல்ல இந்த ரீதியாக அந்த ரீதியாக எதை வேணா எடுத்துக்கோங்க, அத்தனை போராட்டங்கள் பண்ணி என்ன சொல்யூஷன், என்ன கிடைச்சது நம்மளுக்கு?
நான் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு இது ஃபைனலா ரொம்ப அது நடந்து இது நடந்து இது நடந்து அது நடந்து இவ்வளோ பிரச்சனை நடந்து ஃபைனலா ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. நான் என் படத்துல சிலம்பாட்டம்ன்ற படத்துல ஒரு மாட்டு அந்த காளை மாட்டோட எனக்கு வந்து சீன்ஸ் இருக்கு. அந்த ஒரு மாசம் ஃபுல்லா அந்த காளை மாட்டோட நான் கூட இருந்து அதோட பழகி, ஏன்னா நீங்க அந்த மாட்டுக்கு பக்கத்துல கூட போக முடியாது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த மாட்டோட போய் டெய்லி அந்த மாட்டோட இருந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதோட பழகி 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 அதுக்கப்புறம் தான் என்னால வந்து கிட்ட போக முடியுது. அப்ப அந்த வளர்க்குறவங்க சொல்றாங்க, சும்மா வந்து இது பண்ண நாங்க பாரம்பரியமா வந்து இந்த மாதிரி வளர்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் பேசுறேன்னா சும்மா வந்து பேசுறோம் சிலம்பரசன் கிடையாது. அப்போ எனக்கு அந்த இதோட அருமை என்ன அப்படின்றது அன்னைக்கு நான் அந்த படம் பண்ணும்போது பக்கத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு அதோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சது. இப்ப என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் நீங்க அப்ப என்னன்னாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தமிழர்களுக்கு வந்திருக்கு. அன்னைக்கெல்லாம் வந்து குரல் கொடுக்காத சிலம்பரசன் இன்னைக்கு என்னத்துக்கு வந்து மீடியாவை கூப்பிட்டு இன்னைக்கு பேசுறாரு நீங்க கேட்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு காரணம் என்னன்னா என்னுடைய வயசு. நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் கிடையாது அன்னைக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு இடம் வந்திருக்கு. எனக்கு அந்த அதுக்கான ஒரு மரியாதையை தமிழ் மக்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு டிமானிட்டைசேஷனை மீறி 3 வருஷம் நடிக்காத ஒரு நடிகனுக்கு, படமே வராத ஒரு நடிகனுக்கு அதெல்லாம் மீறி எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எனக்கு ஒரு அன்பை கொடுத்து என் படத்தை வெற்றி பெற செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் இந்த மண்ணில் எனக்கு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நான் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் அப்படின்னும் போது இப்படி ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து என்னால பேச முடியும். அதனாலதான் இதுக்கு முன்னாடி எனக்கு தோணினாலும் எனக்கு அந்த மெச்சூரிட்டி கிடையாது, பேசுறதுக்கான தகுதியும் எனக்கு அன்னைக்கு கிடையாது. இப்பவும் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பேசுறதுக்கான அருகதை எனக்கு இருக்குன்னு தெரியும். ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த ஒரு புள்ள நான். அதனால இன்னைக்கும் நான் பேசலன்னா எப்பதான் பேசுறதுன்ற ஒரு கொஸ்டின் வருது. முதல்ல இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு மேட்டர் நான் சொல்லி ஆகணும். எவ்வளவு பிரச்சனைகள் போயிருக்கு, எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டுட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு பிளஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துப்போம், எல்லாத்தையுமே நம்ம தாங்கிப்போம். அது நம்மளுடைய பிளஸ். அதே நேரத்தில் நம்மளோட மைனஸும் அதுதான். எல்லாத்தையும் பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு விட்டுட்டே இருந்தோம். அங்க அடிச்சான் பரவாயில்லன்றோம், இங்க அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், இந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம், அந்த பக்கம் அடிக்கிறான் பரவாயில்லன்றோம். சரி இவனுங்க தான் அடிக்கிறானுங்க பரவாயில்லன்னா சுனாமி வருது அதையும் பரவாயில்லன்றோம், பிளட் வருது அதையும் பரவாயில்லன்றோம், புயல் வருது அதையும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் வெள்ள அடிச்சிருந்தீங்க, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து தொண்டையில கை வைக்கிற. இத்தனை நாள் வெள்ள அடிச்சா பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டு உள்ள வந்து என்னுடைய உரிமையில என்னுடைய கலாச்சாரத்துல என்னுடைய இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாரம்பரியத்துல வந்து இன்னைக்கு நீ கை வைக்கிற. இன்னைக்கும் நான் சைலண்ட், இன்னைக்கும் நான் இக்னோரண்டா, இன்னைக்கும் நான் வந்து பரவாயில்ல அப்படின்னு நீங்க இருக்க போறீங்களான்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களை கேட்கிறேன். இதுக்கும் நம்ம சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக குரல் கொடுத்த அடுத்த 2 நாள்ல பொங்கலுக்கு வந்து ஹாலிடேவே இல்லைன்றான். என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு காஷ்மீர்ல ஒரு சண்டை நடக்குதுங்க, ஒரு 4 சோல்ஜர்ஸ் செத்துட்டாங்க. உடனே நேஷனல் நியூஸ் என்ன, 4 or 5 or 10 or 20 Indian soldiers were killed.
கன்னியாகுமரியில மீன் பிடிக்க போறாங்கல்ல மீனவர்கள், அவங்கள சுட்டு கொன்னுறாங்க. நியூஸ் என்ன தெரியுமா? Tamil fishermen were killed. If I'm not wrong, or if I'm wrong, தயவு செஞ்சு எடுத்து பாருங்க, நீங்க மீடியா தான், உங்களுக்கே தெரியும். எப்படிங்க காஷ்மீர்ல கன்னியாகுமரியில இருக்கிறவன் மட்டும் தமிழ் பிஷர்மன், அந்த சைடு இருக்கிறவன் மட்டும் இந்தியன் சோல்ஜராங்க? நீங்க எல்லாரும் மீடியா தான், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்றதை நீங்க யாரும் கேட்க வேண்டாம். உங்க மனசாட்சிக்கு நீங்க எந்த பத்திரிகையில வேலை செய்யுங்க, எந்த மீடியால வேணா வேலை செய்யுங்க. இந்த கேள்விக்கு தயவு செஞ்சு நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. How can you portray a fisherman as Tamil fisherman? Say Indian fishermen were killed in Kanyakumari. நீ அப்ப தமிழ் பிஷர்மேன் சொல்ற. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அவங்கள தப்பாவே சொல்லல, கரெக்ட், அவங்க தமிழ் பிஷர்மன்ஸ் தான். அதனால நாங்க தமிழ் பிஷர்மன்ஸ் சொன்னோம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இந்தியன் தானே. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அவங்க மேல கோபமோ இல்ல ஆதங்கமோ இல்ல தப்புன்னு நான் சொல்லல. தமிழ் பிஷர்மன்ஸ் தான், எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லா வாட்டியும் எங்களை தனி 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 தனியா பிரிச்சு 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 நாங்க என்னங்க தனி நாடாங்க? நாங்களும் இந்தியாவில தானங்க இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன எதுக்குங்க இந்த ஒரு யாரு ஆட்சி அவனா இருக்கட்டும், நான் அரசியல்வாதி கிடையாது. சிம்பு இது இந்த கட்சியை சேர்ந்தவர், அதனால இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, இல்ல இவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு. எனக்கு ஆக்சுவலா எத்தனை கட்சி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, இது என்ன, இது எப்ப பாரு தமிழர்களுக்குன்னா மட்டும் ஒரு தனி இது பண்றேன்னு அங்க அடிக்கிறாங்க, இதுல கர்நாடகால அடிக்கிறாங்கன்னா, ஏங்க அவங்க ஊருக்காக, அவங்களோட மண்ணுக்காக, அவங்களோட இதுக்காக அவன் சண்டை போடுறாங்க. அதுல என்னங்க தப்பு இருக்கு? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அவங்க உரிமை. அவங்க சொல்றதுக்கான காரணம் என்னங்க? அவங்களுக்கு அந்த உணர்விற்கு சொல்றாங்க. உடனே கர்நாடகாக்காரங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆமாங்க, அடிப்பாங்க. அவனுக்கு உணர்வு இருக்குங்க. தன்னோட மண்ணு மேலேயும் தன்னுடைய இனத்து மேலேயும் தன்னோட மொழி மேலேயும் அவங்களுக்கு அந்த பற்று இருக்குங்க. உங்களுக்கு இல்லன்றத நீங்க உங்களால ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல? பிரபல திரைப்பட நடிகர் சிம்பு தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பில் தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தும் தான் தமிழ் என்பதில் பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசிடம் தொடர்ந்து தமிழர்கள் வலியுறுத்தி வருவதாகவும், அனுமதி வழங்கி தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் தமிழர்களின் பண்பாடை காக்க வேண்டும் என்றும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.